பார்த்தீங்களா பொட்டு எடுத்துகிட்டு அதை எடுத்துட்டாருன்னு. நானும் உள்ளே போய் பார்த்தா அந்த ப்ரொஃபைலில் பொட்டு இருக்குது. அப்போ பொட்டுக்கு ப்ரொஃபைலு டைமில் எனக்கு பொட்டு இல்லாமல் போகிறது பெரியார்கிட்ட. அதனால் எல்லாரையும் குழப்புற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாநாட்டை நடத்தினா தான் மரியாதை, நடத்தாமல் போனாங்கன்னா இவங்க என்னடா இதே வேலை ஒன்று வச்சாங்க மறுபடியும் இதே நடத்த முடியல, அடுத்ததாக நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு பேர் வரும். அதனால் மாநாடை நடத்தணுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. 27ன்ற ஐடியா நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கேன். யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா கேரளா ஜோசியர் யாரோ கொடுத்தாங்க. இதில் யார் விளக்கு பகுத்தறிவாளர் பெரியாருடைய பேரன்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களே டேட்டு டைமு காலெல்லாம் பார்க்கும்போது அங்கே காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு போனார். அப்படின்னா காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை என்பது பள்ளி கொடுக்குற முன்ன கொடுத்த இது இல்லை போலீஸுடைய இது. இவர் காவல்துறை கையில் எடுக்கிற சார்ந்து இருப்பாரா? இவர் ஏன் ஜீன்ஸ் போட்டு போகல? இளைஞர்கள் இல்லாத இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம இந்த டீகோடிங் பண்ணி தானே வேலைக்கு ஆகாது. நீங்கள் எதுக்கு டார்ச் லைட்டை அடித்து டிவியை உடைச்சிங்கன்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு எதை பற்றி வாய்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லையா? ஆல் இஸ் வெல்லா? நான் கேட்குறேன். கமல்ஹாசனை நீங்கள் ஒரு மாதத்தோட கண்ணு முழிப்பீங்க, அன்றைக்கி எதாவது இருந்தால் ஒரு ட்வீட் பண்ணுவீங்க. அந்த ட்வீட்டை நமக்கு படித்து புரிஞ்சுது 3 நாள் ஆகும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்புக்கு வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அக்டோபர் 27 விஜயோடைய மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு விஜயே அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிட்டாரு. அப்படிங்கிறதுனால மாநாடு நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 நாள் ஆச்சு, நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நாங்கள் அனுமதி மறுக்கலை அப்படின்னு காவல்துறை தரப்பில் அவங்களாம் வந்து வாலண்டியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுவாங்க. வாட்ஸ்அப்பில் கூட வந்து ஃபோட்டோ போடுறது அதெல்லாம் வச்சு அதிகாரிகள் காலம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியுது. ஆனால் மாநாடு நடப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. காவல்துறை அனுமதி வழங்குவதிலும் கூட வந்து நியாயமான காவல்துறை பணி சார்ந்தே சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. மாநாடு நடக்குமா நடக்காதா? 2 விஷயம். விஜய் தரப்பில் 27ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு ஆலோசனை கூட்டம் கூட நடைபெறதா இருக்குது. அப்படின்னா மாநாட்டை நடத்தினா தான் மரியாதை, நடத்தாமல் போனாங்கன்னா இவங்க என்னடா இதே வேலை ஒன்று வச்சாங்க மறுபடியும் இதே நடத்த முடியல, அடுத்ததாக நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு பேர் வரும். அதனால் மாநாடை நடத்தணுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. 27ன்ற ஐடியா நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கேன். யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா கேரளா ஜோசியர் யாரோ கொடுத்தாங்க, அது தெரியல எனக்கு. அப்போது ஏன்னா எல்லாரும் அப்படி தான் போயிட்டாங்க. இதில் யார் விளக்கு பகுத்தறிவாளர் பெரியாருடைய பேரன்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களே டேட்டு டைமு காலெல்லாம் பார்க்கும்போது அவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இல்லையா? புரட்டாசி மாதம் பதவியேற்பு தள்ளி வச்சதெல்லாம் இருக்கும்போது அதனால் அதெல்லாம் கிடையாது. அப்போது 27 நடத்தி ஆகணும். அப்படின்னா என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மழை காலம், வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும், உக்கிரமாக இருக்கிற காலம். நீங்கள் வந்து ஒரு அக்டோபர் 1st வீக்கில் அப்படின்னா கூட உங்களுக்கு மழை வந்து லைட்டாக தான் இருக்கும். 15 தேதிக்கு மேலாம் போச்சுன்னா கடுமையாக இருக்கும். ஏன்னா தீபாவளி நெருக்கத்தில் எப்போவுமே இயற்கையாகவே மழை பெய்யும். அந்த இதெல்லாம் இருக்குது. 2வது தீபாவளி பண்டிகை வர்ற தொண்டர்களை அதையும் யோசிக்கணும். அவங்களுக்கு செலவு மற்ற விஷயங்கள் என்ன தான் மற்றவங்க பண்ணாலும் அவங்களும் சொந்த கை காசு மற்றது குடும்பத்தோடு இருக்கணும். பர்ச்சேசிங்கு இவங்க வந்துட்டு திருப்பி போகும்போது 28 29 தேதி மறுநாள் தீபாவளி, இந்த பிரச்சனை. இன்னொன்று நான் ஒர்க்கராக இருந்தானா தீபாவளி டைமில் அவன் இந்த மாதிரிலாம் லீவு போடுறான், அது போட்டான்னா அது ஒரு பிரச்சனை வரும். இது எல்லாத்துக்கும் மேலே தேவர் ஜெயந்தி வருது. அப்போ தேவர் ஜெயந்திக்கு போலீஸுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க பாதுகாப்புதுன்னு. இன்னொன்று விக்கிரவாண்டி இந்த சாலை இருக்குது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி நேரத்தில் அது வந்து பெரிய தேசிய நெடுஞ்சாலை, அது பெரிய டிராஃபிக் ஜாம். இந்த இதெல்லாம் நீங்கள் மாநாடு முடிச்சு போகும்போதும் இவங்களுக்கு சிக்கல் வரும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ப்ளஸ் மழை இதெல்லாம் உத்தேசித்து அவங்கெல்லாம் யோசித்து பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலை. இப்போ அவங்க சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடத்தியே ஆகணும், நடத்தணும். 2வது மாநாட்டுகளை நீங்கள் நடத்தும் பொழுது இது அவங்களுக்கு முதல் மாநாடு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே இவங்க பண்ணுறாங்க. இந்த போலீஸும் சொல்லிட்டாரு, எஸ்பியும் சொல்லிட்டாரு, நாங்களாம் தடுக்கலை, பொய் இதெல்லாம் அப்படின்ட்டாப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாநாடு நடக்க போகுது. அப்போ இன்னொரு பிரச்சனைனா மாநாட்டில் என்ன பேச போகிறீங்க, கொள்கை என்ன அறிவிக்க போகிறீங்க, இதெல்லாம் தனியாக அது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கும், இவங்கெல்லாம் இது பண்ணணும். அப்போ இந்த ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது. மாநாடு நடக்காது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் நான் சொன்ன காரணங்கள். கடுமையான மழை, இன்னொன்று இந்த தடவை கொஞ்சம் காலநிலை மாற்றத்தை ஒட்டி எல்லா ஸ்டேட்லேயுமே வச்சு செஞ்சிருக்குது. அப்போ அடுத்தடுத்து புயல்கள் மற்ற உருவாகும் போது மாநாடு நெருக்கத்தில் புயல் ஏதாவது உருவாச்சுன்னா அது ஒரு சிக்கல் வரும்.
தொண்டர்களை திரட்டுறதுக்கு மற்ற இதுலேயும் சிக்கல் வரும். அதனால் எப்படி போக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க டிசம்பர் 15 இந்த மாதிரி யோசிச்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் சார் டிசம்பர்லேயும் மழை பெஞ்சு தொடராது. போன வருஷம் மழை பெஞ்சு அது எப்போ ஒரு தடவை தான் நடக்கும். அப்படியே இருந்தாலும் பெரிய அளவு இருக்காது. நீங்கள் அதிசயமாக தான் டிசம்பரில் புயல் உருவாகிறதோ, காற்றழுத்த தாழ்வு உருவாகிறதோ, மழை பெய்யுறதோ. பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழைன்றது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிஞ்சிடும். டிசம்பர் 15க்கு மேலே நீ நடத்துனீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்படி தான் யோசிப்பாங்கன்னு தகவல் வந்தது. இல்லைன்னா ஜனவரி கொண்டு போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இது எதையுமே இல்லாமல் இப்போ இப்படி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கடினம் தான் அவங்களுக்கு. சவால் இந்த சவால் இல்லாமல் இயற்கையின் சவாலையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அந்த மாநாட்டுக்கான அறிவிப்பு அதில் வந்து முக்கியமாக தமிழ் மண்ணின் மைந்தனாக வர அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருந்தார். அவருடைய உறுதிமொழிகள்லேயே வந்து சாதி, மதம், இனம், மொழி, பிறந்த இடம் அப்படிங்கிறத வச்செல்லாம் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பிறந்த இடத்த வச்சு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ் மண்ணின் மைந்தனாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு கான்ட்ராடிக்டியாக இருக்குது. ஸோ சீமான் பேசக்கூடிய அந்த ஒரு அரசியலை திருப்பி இவர் கையில் எடுக்கிறாரு. அந்த பக்கம் பெரியாரை இது பண்ணனால இருக்க தமிழ் தேசிய ஓட்டுக்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு அதுக்கு சில கருத்துக்களை பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது விவேக் படத்தில் வருமே ஜோக்கு, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. சார் நீங்கள் திமுகவா? அப்புறம் இளைய பற்றி சொன்னால் நீங்கள் அதிமுகவா? அம்மா கட்சி அப்படின்னு. அதனால் அது வந்து இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, திடீர்னு இவங்க இதை எடுத்து போடுறாங்க. விஜய் அம்மா பேசுகிறது, நாங்கள் ஆந்திராவில் வந்தோம். உடனே என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து தெலுங்கர் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வருவாங்க. தெலுங்கராக இருந்தாலும் அவர் இந்தியர் தானே அப்படின்றது கிடையாது. அதனால் அவர் தெலுங்கர். இன்னொன்று சென்னையிலையோ மற்ற இதுலேயோ பார்த்தீங்கன்னா தெலுங்கு, அதாவது ஆந்திராவிலேருந்து வந்தவங்க ஆனால் தமிழர்களாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. அவங்க வீட்டில் வெளியில் எல்லாத்தையும் தமிழ் பேசுவாங்க. நம்மளை விட நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க, பலரும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்துட்டு தெலுங்கர் அப்படின்னு இது பண்ணுறது, தமிழ் மண்ணை தமிழனே ஆளணுன்னு. இது வரைக்கும் ஆண்டது எல்லாமே வேறு யாரோ தான். மக்களுடைய அபிமானம் பெற்றவர்கள்லாம் ஒரு மைசூரை சேர்ந்தவர், ஒரு கேரளாவை சேர்ந்தவர். நடுவில் ஓபிஎஸ்சி பேசியிருந்தாங்க, அதை கணக்கில் சேர்க்க மாட்டாங்கல்ல. ஆமாம், அவங்களாம் தமிழரை சேர்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தெலுங்கர், தமிழர் இந்த மாதிரி இது ஒரு எல்லா காலத்துலேயும் இந்த அரசியல் நடந்துட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வடக்கு, இப்போ எம்ஜிஆர் திமுகவுக்கு உதவி செய்கிற வரைக்கும் அவர் வந்து புரட்சி நடிகராக இருந்தார், இதுவாக தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் திமுக விட்டு எதிராக போனோன்னா மலையாளி ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து விசிலடிச்சாங்க குஞ்சுகள் ஆகிட்டாங்க ரசிகர்கள்லாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தொண்டர்களாக இருந்தாங்க. அதனால் ரஜினி இருக்கிற வரைக்கும் ரஜினி ஓகே. ரஜினி கொஞ்சம் எதிராக பேசணுன்னா அவரை வேறு மாதிரி, நேற்று வந்தவங்களாம் ஆசைப்படலாமா, அதுதான் ஆதவ அர்ஜுன் சொல்கிறது. நேற்று வந்தவங்க ஆசைப்படலாம்னா அப்போ நாங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம் என்ன அப்படின்னு இவங்க பேசுகிறாங்களே. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, நடிச்சிட்டாலே ஆசைப்படலாமா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி இங்கே கேட்கும்போது கோபம் வருது. இதே வார்த்தையை தான் மான்பர்சன் பேசினார்ல, நடிக்கிறவங்களாம் வந்து வரலான்னு நினைக்கிறீங்களா அப்படி அப்படின்னு. என்னப்பா நீ இந்த மாதிரி பேசுகிற, அவரும் நடிச்சுட்டு தான் பார்த்தாரு, நடிச்சுட்டு தான் வந்தாருன்னொன்னே அது அந்த தான் அப்படியே அமைங்கிடுச்சு. அப்போ இந்த மாதிரி இது. அதனால் அவர் இன்னொன்று, நான் தமிழன், தமிழ் மக்கள் மண்ணின் மைந்தனாக வருகின்றதெல்லாம் தப்புலாம் இல்லை. ஒப்பிட்டு தமிழ் மண்ணை நான் மதிப்பேன்லாம் பாடினார்ல ரஜினி. அதனால் இது ஒரு பூஸ்ட்டுக்கு சொல்ல, பிறந்த இடத்தை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னவர் அந்த பிறந்த மண் அந்த நீங்கள் ஒன்று பார்த்துக்குங்க, மதத்தை வச்சு பேசக்கூடாது, இனத்தை வச்சு பேசக்கூடாதுன்றது என்ன அர்த்தம்னா, தமிழன் தான் இவன் தெலுங்க, இவன் வந்து கன்னடன் அப்படின்னு பேசுனீங்கன்னா தான் பாகுபாடு. நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறதோ, நான் ஒரு இந்து, நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு முஸ்லீம்ன்றதோ அது வந்து இது கிடையாது. நான் இந்து, நீ மோசம், நீ முஸ்லீம், நீ அங்கே இருக்கக்கூடாது, நீ கிறிஸ்டியன் கூடாது, இல்லை நான் கிறிஸ்டியன், நீ இந்து, நீ இது பண்ணக்கூடாது, அப்படி பார்க்குறது தான் பாகுபாடு. தன்னை வந்து நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் தமிழ் மண்ணின் மைந்தன் அப்படி சொல்கிறதுனால அந்த மற்றவங்களை வெறுக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒரு பூஸ்ட்டுக்கு சொல்கிற வார்த்தைகள். அதெல்லாம் நம்ம வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை தேடணும்னா நீங்கள் மற்ற கட்சியெலாம் தேடினீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று வந்து அவருடைய லெட்டர் பேடில் இருந்து ஃபோட்டோ, அவர் வந்து குங்குமம் வச்சுருந்தாரு, சந்தனம் வச்சுருந்தாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. அப்புறம் வந்து பெரியாருக்கு அண்ணாக்கு வாழ்த்து சொல்லும்போது நெத்தியில் அந்த குங்குமம் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்பினா, இப்போ மொத்தம் நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஃபோட்டோ வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றிட்டார். ஸோ இப்போ அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவர் ஃபோட்டோ வச்சுருக்காரு அப்படிங்கிறத தாண்டி
இந்த ஃபோட்டோவில் ஏன் இருக்குது, இந்த ஃபோட்டோவில் ஏன் இல்லை, இதுக்கு ஏன் இல்லை, அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதோ, அவர் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறதையோ ஒரு விஷயமாக்குறது. அவர் கொள்கை சார்ந்து செயல்பாடுகள் சார்ந்து சொல்லாமல் அவருடைய இந்த மாதிரி ஃபோட்டோவில் குங்குமம் இல்லை, விபூதி வைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான அரசியல் நடைமுறையா? எந்த மதமும் இல்லை, நான் தமிழன்னு சொன்னால் தமிழன்ட்டாருன்றது. சரி, அடிப்படையில் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர், அம்மாவா அப்பா யாரும் கிறிஸ்துவர்கள் இல்லை, அப்பா கிறிஸ்துவர், அம்மா வந்து இந்து மதம் நினைக்கிறேன். அப்போது அவர் ரெண்டும் சார்ந்தவர் தான், ரெண்டுக்கும் அவர் உரிமை இருக்குது. சரி, பொட்டு வச்சார், ஒன்று ஆச்சா பூச்சான்னாங்க, பாஜகன்ட்டாங்க, பொட்டு வச்சதுனால பாஜக ஆகுன்ட்டாங்க. டக்குன்னு பெரியார் சமாதிக்கு போனார், என்ன சொல்கிறதுன்னு தெரில, எப்படி போனார் அப்படி போனார்னு. பெரியார் சமாதிக்கு போனதே உளவுத்துறை அவங்களுக்கு ரிப்போர்ட் போட்டுச்சாலான்னு தெரில, அது தனி. ஒன்று இவங்க இதுக்கு பயந்து போய் அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு படம் வச்சார். ஆனால் ப்ரொஃபைல் பிக்சரில் ஃபோட்டோட படம் தான் இருக்குது. பார்த்தீங்களா, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை எடுத்துட்டாருன்னு. நானும் உள்ளே போய் பார்த்தா அந்த ப்ரொஃபைலில் பொட்டு இருக்குது. அப்போ பொட்டுக்கு ப்ரொஃபைலு டைம் லைனுக்கு பொட்டு இல்லாமல் போகிறது பெரியார்கிட்ட. அதனால் எல்லாரையும் குழப்புற வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து அவர் கொள்கையை அறிவித்து என்ன பண்ண போகிறேன், அவருடைய அன்றாட அரசியல் இதெல்லாம் வச்சு தான் மதிப்பிடணும் தவிர, அங்கே காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு போனார் அப்படின்னா, காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை என்பது பள்ளி கொடுக்குற முன்ன கொடுத்த இது இல்லை, போலீஸுடைய இது. இவர் காவல்துறை கையில் எடுக்கிற சார்ந்து இருப்பாரா? இவர் ஏன் ஜீன்ஸ் போட்டு போகல? இளைஞர்கள் இல்லாத இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம இந்த டீகோடிங் பண்ணி தானே வேலைக்கு ஆகாது. பலரும் அந்த இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 27 அவர் நான் என்ன கொள்கை என்ன இது கொள்கையை சொன்னவங்களாம் நிற்கிறாங்களா? பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, வீட்டில் சாமி கும்பிடுங்கிறாங்க. அடுத்தவனை நீ என்னடா, நீ என்ன கடவுள் நம்பிக்கை, பெரியார் என்ன சொல்லியிருக்கார், பெண் அடிமைத்தனம் பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெண்களை நடத்துகிற விதம் அது இருக்குது. சமூக நீதி ஆய்வின்னு பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ளே நடக்குதுலாம் இது. அப்போது இந்த சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுன்னு எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் எல்லார்ட்டையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இவர்கிட்ட மட்டும் அப்படியே நேர்கோட்டில் கிழிச்சு பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது? அவரும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லுவார். கூடிய வரைக்கும் இருந்தார், நல்ல விஷயம். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நல்ல அரசியலை நோக்கி நகரணும். அரசியல்வாதின்னு வந்தாலே பணம் போட்டு பணம் எடுக்கிறது, மணல் கொள்ளடிக்கிறது, இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறது, எல்லாத்துலேயும் காசு பார்க்குறது, மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. அதே நேரம் எனக்கு என்னென்னு இவங்களுடைய கொள்கையை வச்சுக்கிட்டு அதை மக்களுடைய கொள்கையாக மாற்றுற வேலை செய்கிறது. இது எல்லாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நடந்தால் நல்லது. விஜயும் வரட்டும், அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். அவர் அதில் நடந்தாருன்னா நல்ல விஷயம். இப்போ இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பிப்ரவரி 2 கட்சி அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இன்ன வரைக்கும் கொள்கையெல்லாம் சொல்லலை, எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, அதில் ஒரு லேக் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று, அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணட்டும் அப்படிங்கிறத தாண்டி ஏன் சொல்லலைங்கிற கேள்வி முன்வைக்கிறது நியாயமானதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி அவர் வந்து சொல்லாமல் க்ளோஸாக டு த ஹார்ட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிவீல் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு லைம்லைட் கிடைக்கும், நம்ம சஸ்டைனபிளாக போயிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறாரா? சினிமாக்காரர்கள் பொதுவாக அரசியல்னு வரும்பொழுது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எதையும் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சினிமாத்தனம் இருக்கும். பவுன்சர் வச்சுட்டு வந்தது அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரிவீல் பண்ணுறதுலையும் இல்லை, பவுன்சர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் இருந்துச்சு. பெரியார் திரளுக்கு போகும்போது தனியாக தானே போனார். பெரியார் திரளில் யாருமே போகலையே. நீங்கள் பொது நிகழ்ச்சிக்கு அவர் வர்ற இனிமேல் பொது நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது பவுன்சர் இல்லாமல் வர்றாருன்னா அது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கும். இது வரைக்கும் பொது நிகழ்ச்சி வரும்போது அது வராருல்ல. இன்னொன்று, அவர் பிச்சை எடுக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். மற்றவங்களெல்லாம் அந்த மாதிரி நான் பார்க்கல எங்கேயுமே. கையில் கீழெல்லாம் கீறி ஒரு வழி பண்ணிடுறாங்க. அப்போ வந்து தேவைப்படுது. தொண்டர்கள் மட்டும் வச்சுக்கிட்டு புசியானது என்னத்தை பண்ணுவார் ப்ரொடெக்ஷன்னு, அவரை போன் பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க. அதனால தான் வைக்கிறாரு. ஆனால் வந்து பெரும்பாலும் தொண்டர்களும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது ஒன்று. ரெண்டாவது, சினிமா சார்ந்து வந்ததுனால சில விஷயங்கள் இன்னொன்று இவர் வந்து அந்த டீம் தான் சொல்லும், இதை சொல்லுங்கள், இதை இப்போ சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், அப்போ சொல்லுங்கன்னு. அதனால் 27 இவர் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு பிறகு நம்மளாம் எதுதான் எதிர்பார்க்குறோன்னா, யார் ஹிட் அடிக்கிறாங்க, யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை, சீமான் முன்னாடி இருக்கிற உதாரணங்கள். டே டு டே அரசியல் டேரிங்காக அடிக்கிறது, தப்புனா தப்பு அப்படின்னு 1000 விமர்சனங்கள் இருக்கும். இதை சொன்னாரா, அதை ஏன் சொல்லலை, அது யாருமே 100% இருக்க முடியாது. ஆனாலும் டே டு டே அரசியலில் கருத்துக்கள் சொல்கிறது, பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்களில் தன்னுடைய கருத்து சொல்கிறது. முடிந்தால் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அறிக்கையோ இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. பலரும் வந்து சாய ஆரம்பிப்பாங்க. மாற்று விரும்புகிறவங்க உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அதுதான் நம்ம திரும்பி திரும்பி விஜய்க்கு சொல்கிறது.
விஜய்னு இல்லை, அரசியலுக்கு யார் வந்தாலும் இதுதான். அதை விட்டுட்டு கமல்ஹாசன் மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் பார்ட் டைம் அரசியலை வச்சுக்கிட்டு அதையும் நியாயப்படுத்தி யாருமே ஃபுல் டைமர் கிடையாது தெரியுமா? அப்பா அம்மாவே ஃபுல் டைமர் கிடையாது. அவர் உலகத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டார். அவர் அப்பா அம்மா ஃபுல் டைமர் கிடையாது. சாப்பிட்றது கூட ஃபுல் டைமர் கிடையாது தெரியுமா? 3 வேளை தான் சாப்பிட்றோம், 24 மணி நேரமாக சாப்பிடுங்கிறோம்லாம் பேசுவார். ஆனால் இவருக்கெல்லாம் ஒன்று, கலைஞருக்கு கூட பழகியிருக்காரு, எம்ஜிஆர் கூட பழகியிருக்காரு, பினராயி விஜயன் கூட பழகியிருக்காரு, ஜோதி பாசுவை படிச்சிருப்பார், ஜெயலலிதா கூட பழகியிருக்காரு, கெஜ்ரிவாலை கூப்பிட்டு கட்சி ஆரம்பித்தார். இவங்க எல்லாம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு படிச்சிருப்பார், நேரில் பார்த்துருப்பார், பலர் சொல்ல கேட்டிருப்பார். கலைஞர்லாம் 16 மணி நேரம், ஜோதி பாசுலாம் 16 மணி நேரம் ஒர்க் பண்ண ஆட்கள். ஜெயலலிதா அவங்களுக்கு தூங்குற நேரம் போக மற்ற நேரம் ஒர்க் பண்ண ஆள் தான். இவங்க தான் ஒரு டிஃபேம் பண்ணியிருந்தாங்க. ஜாலியாக இருக்கிறாங்க, கொடநாட்டுக்கு போயிடறாங்க. கொடநாட்டில் போனாலும் ஃபைல் பார்த்துக்கிட்டு கட்சி விவகாரத்துலேருந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி மாதிரியா என்ன நடக்குதுன்னே தெரியாமல். ஆனால் அன்னைக்கு உளவுத்துறையிலேருந்து எல்லாம் வச்சு செஞ்சுருவாங்க. ஒரு ஏன்னா நடுங்குவாங்க அதிகாரிகள்லாம். அந்த மாதிரி இருந்தது. கலைஞரும் அதே மாதிரி தான். நீங்கள் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா நைட்டு போகிற வரைக்கும் அவர் கட்சிக்காரராக தான் இருந்தார். அவர் என்ன டைம் இருந்தாலும் அவர் அறிவாலயத்தில் இருக்கிறது தான் விரும்பினார். கட்சி தொண்டர்களோட பேசுறதும் பத்திரிகையாளர்கள் பேசுறதும் ஒரு 1/2 மணி நேரம் அறிவாலயம் தான் வந்துட்டு போவார். அந்த சட்டசபையை பார்த்து கட்டினார். அப்படிப்பட்டவர் தான் கலைஞர். அப்போ இத்தனை மணி நேரம்ன்றது அரசியல்வாதிகள் ஏங்க நம்மளே இருக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை என்ன காலையில் வந்தால் நைட்டு 10 ஆகிடுது, 11 ஆகிடுது, 12 ஆகிடுது. அப்போ நீ சினிமா ஷூட்டிங் நீ எப்படி நடிச்சிருப்பீங்க? கால் ஷீட் போட்டால் நடிச்சிருப்பீங்க. அப்போ அரசியல் வாழ்க்கை மட்டும் பொது வாழ்க்கையை வந்துட்டு இப்படி தான் இருப்பேன்னு. சரிங்க, நீங்கள் அப்படி இருங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் 8 ஹவர் தான் அரசியல் ஒர்க் பண்ணோம், ரைட்டு. அந்த 8 ஹவராக டெய்லி செலவு பண்ணீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒரு மாதத்தோட கண்ணு முழிப்பீங்க, அன்றைக்கி எதாவது இருந்தால் ஒரு ட்வீட் பண்ணுவீங்க. அந்த ட்வீட்டை நமக்கு படித்து புரிஞ்சுது 3 நாள் ஆகும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அதுவும் நீங்கள் எந்த விஷயத்தையும் நேரடியாக சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துக்கும் தாண்டி நீங்கள் எதுக்கு டார்ச் லைட்டை அடித்து டிவியை உடைச்சிங்கன்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு எதை பற்றி வாய்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லையா? ஆல் இஸ் வெல்லா? நான் கேட்குறேன். கமல்ஹாசனை இல்லை, இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி அழைக்கிறார், போக மாட்டேன்ட்டார், வெட்டி மேடையில் இறங்கிட்டார். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அன்றைக்கி பயம், நம்ம போய் என்னதை பண்ணுறது. இன்னொன்று, இவர் போனால் கேரவன் கொடுக்கணும், பல வசதிகள். இவர் சொல்கிறாரு, நான் அரசியல் வர்றது செலவுக்கு காசு இல்லை, அதனால தான் நடிக்க போகிறேன்னு. இது அரசியலில் இருக்கிறவங்கள கேவலப்படுத்துகிற வேலை. அரசியல்னா பணமாங்க? நான் கேட்குறேன். மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்துக்கங்க. நாகப்பட்டினம் எம்எல்ஏ நாகை மாலி, கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ, இன்னும் யாரை வேணால் எடுத்துங்க. மார்க்சிஸ்ட் கட்சியில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன காசு சொல்லுங்கள்? பாலபாரதி இருந்தாங்க, மதியானம் சாப்பாடை கட்டு கட்சி ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிடுவாங்க, பஸ்ஸில் போவாங்க வருவாங்க. ஒன்றா பஸ்ஸில் போக சொன்னோமா? இன்னை வரைக்கும் நீங்கள் போட் கிளப்பில் வீடு இப்போ எடுத்துருக்காரு. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். இங்கே இருக்கிற வீடு இவருக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வச்சுருக்காரா? அது அப்போ உங்கள் பார்வையில் என்ன? நீங்கள் மாடி வீட்டு வீடு, கோடி வீட்டு கோமானா இருந்துக்கிட்டு கீழே இருக்கிற மக்களை பார்த்து என்ன அரசியல் பண்ணுவீங்க? அப்போது பணம் அதுக்கு தான் நடிக்க போகிறேன் அப்படின்னா பார்ட் டைமாக தானே அரசியல் வச்சுருக்கீங்க. மக்களும் உங்களை பார்ட் டைமாக வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ லெவல் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ லெவல்னு. நீங்கள் கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர், மிக சிறந்த நாலேஜ் உள்ள ஒரு சினிமா துறையில், அதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. சினிமா துறையில் உங்களுடைய பங்களிப்பு இந்திய அளவில் போற்றப்பட வேண்டிய ஒன்று. உலக நாயகன்றது ரொம்ப கரெக்டு. அது யாரும் அதில் யாராவது தப்பு சொன்னால் நம்மளே ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அரசியலில் நீங்கள் அந்த யூஸ் சொன்னார் பால்வாடி குழந்தை, அந்த மாதிரி பால்வாடி குழந்தை. அதனால தான் தேர்தலில் நிற்காமல் ராஜ்யசபாவுக்கு போயிட்டார்ல. ஆமாம், தேர்தல்னா நீங்கள் ஏன் மயிலாப்பூர் நிற்காமல் அங்கே போய் நின்னீங்க? ஒழுங்காக மகேந்திரன் உங்கள் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கிடச்சிருப்பார். மகேந்திரன் நிற்க வச்சுருந்தா மக்கள் நீதி மையத்துக்கு இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ. மகேந்திரனும் கட்சி விட்டு போயிருக்க மாட்டார். நீங்கள் அவருடைய பொழப்பையும் கெடுத்து நீங்களும் அங்கே போய் நின்று யாருக்கும் உதவாமல் போய் இங்கேயும் ஆளை நிற்க வச்சு இங்கேயும் ஒன்றும் கிடைக்காமல் போய் இவ்வளோ பண்ணீங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டுக்காக நீங்கள் திமுகவுடைய அந்த ஆளுங்கட்சியுடைய எந்த இதையும் பார்க்க மறுக்கிறீங்க. தீர்மானம் போடுறீங்க, மாநாடு நடத்தி பொதுக்குழு நடத்தி தீர்மானம் போடுறீங்க. ஒரு தீர்மானமாவது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில். குறைந்த அளவு கேளுங்க, சாலை வசதிகள் இந்த வசதி கொஞ்சம் பண்ணி கொடுங்க, ஒரு தீர்மானம் எதுவுமே இல்லை. ஆல் இஸ் வெல் அவருக்கு. சரி, ஒரு சாதாரணமாக ஒரு கோரிக்கை வச்சு தீர்மானம் கண்டித்து கூட வரணும், அதுவும் இல்லை. எல்லா தீர்மானமும் மத்திய அரசை இது பண்ணிய
அப்போது நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி மைனர்களை தடையிட்டீங்கன்னா மக்களும் உங்களை மைனர்களை தான் தடவுவாங்க. இப்போ விஜய் வந்து அக்டோபர் மாதம் படத்துக்கு, இது விஜய்க்கும் பாடம் நான் சொல்கிறது இல்லை, விஜய் வந்து அக்டோபர் மாதம் வந்து அவருடைய கடைசி படம் தளபதி 69க்கு கால்ஷீட் கொடுத்துட்டாரு. 90 நாள் கால்ஷீட் முடிச்சு ஜனவரியில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பாலிடிக்ஸில் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. பட் அக்டோபர் 27 இப்போ மாநாடு தேதி குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கால்ஷீட்டை விட்டுட்டு இங்கே வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஒன்று மாநாட்டை முடிச்சுட்டு நீங்கள் போயிருக்கணும், இல்லை படம் முடிக்கிறீங்கன்னா முடிச்சுட்டு வந்து மாநாடு நடத்திக்கோங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் இன்பிட்டிவெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன இது எல்லாம் வெத்து வாதாங்க. எம்ஜிஆர் 72ல் அக்டோபர் மாதம் கட்சி விட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க. 77 ஜூன் மாதம் அவர் பதவி இருக்கிற வரைக்கும் நடிச்சிருந்தார். அதற்கு பிறகு நடிக்க போகிறேன்னாரு. கலைஞர் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா முதலமைச்சர் அது நடிப்பீங்களா அப்படின்னா பிறகு நடிக்கிற முடிவை கைவிட்டார். 2-3 படம் ஃபிக்ஸாக இருந்தது, கைவிட்டு போச்சு. சில இது ரஜினி அதெல்லாம் நடித்தார். அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போதே அவருடைய சொந்த படம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன்னு டப்பிங் வேலைலாம் முடியல. மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் முதலமைச்சராக இருக்கும்போது போய் டப்பிங்கை முடிச்சு கொடுத்துட்டு வந்தார். அப்போ என்ன நடிக்கிறாரு சார்? அவரை விட்டுருங்க. நம்ம பெரியவர் இருக்காருங்க முதல்வர், நம்ம பெரியவரை விடவா. அப்போ எம்ஜிஆர் இவ்வளோ பண்ணார். 72லேருந்து 77 வரைக்கும் நடிச்சுட்டு தானே இருந்தார். அவர் கட்சி தலைவராக இருந்தார். 77 தேர்தலை சந்தித்தார். 73 திண்டுக்கல் பை எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனையும் சந்தித்தார். திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக போய் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணார், கூட்டணி பேசினார், எல்லாம் பண்ணார். நடிச்சுட்டு தானே இருந்தார். நடுவில் எவ்வளோ படங்கள் வந்துச்சு. அதனால் இதெல்லாம் மேட்ரு கிடையாது, இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் அவர் கட் பண்ணிட்டு வராரு. 27 என்ன கேட்டால் நீங்கள் கொள்கை அறிவிக்கல, டே டு டே அரசியல் பேசல, இதெல்லாம் ஓகே. 27 மாநாட்டுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிக்கலன்னா தான் பிரச்சனை. நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் மேலே என்ன விமர்சனம்? நான் அப்போ தான் பேசுவீங்களா? சரி, அப்போ தான் பேசுவேன். நம்ம அன்னையிலேருந்து நான் பேச ஆரம்பிச்சிருவேன். நடிப்பு நீ என்ன வேணால் பிரச்சனை பண்ணிக்கோ, நான் கொண்டு வரேன். நல்ல டைரக்டர் போட்டிருக்கேன், நல்ல கதையை வச்சு பேர் சொல்கிற மாதிரி ஒரு படம், மக்களுக்கான படம். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஏதோ பண்ண போகிறாருன்னு. இந்த பிள்ளைகா பசங்களை வச்சு எடுத்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நல்ல கதை, ஜனரஞ்சகமான கதை. நான் வந்தால் அப்படி பண்ணுவேன்றதை அந்த சினிமா காட்சி கதை மூலிமா உணர்த்துறாரு அப்படின்னா நல்லது தான். உங்களுக்கு ஒன்றும் அப்படியே மலர் தூவி இந்த இப்போ இவங்கெல்லாம் வராங்களா மந்திரிகள்லாம் போகும்போது மலர் தூவி பள்ளி பசங்க வச்சு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. முள்ளு பாதை தான். நான் அதான் நான் சொன்னது. எனக்கு கலைஞர் எழுதியிருப்பார், நான் ஒன்றும் மலர் பாதை நடந்தவன் அல்ல, முற்பாதை நடந்தவன், நெருப்பாற்றில் நீந்தியவன் அப்படின்லாம் கவிதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி தான் அதெல்லாம் நடந்துச்சு கலைஞருக்கு. அதே இது இவங்களுக்கு அதை விட இந்த காலத்தில் பயங்கரமாக நடக்கும். உங்களை பயங்கரமாக டிஃபேம் பண்ணுவாங்க, உங்களை ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணுவாங்க. ஒரு இதுக்கு ஷூ போட்டு போயிட்டு ஒரு செருப்பு போட்டால் அன்றைக்கி ஏன் ஷூ போட்டார், இன்றைக்கி ஏன் செருப்பு போட்டார்னு மாதிரி கொண்டு டீகோட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வரணும். வந்தால் ஜெயிக்கலாம். நீங்கள் சின்ன விஷயத்துக்கு கூட சுருங்கி போயிட்டீங்க, இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா இல்லை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அவர் பாவம் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாரு, மூக்க அழகிரி பையன். அதை போய் துடிக்க போய் எப்படியாவது அவர் எடுக்கணும், இது பண்ணணும். அப்படி என்ன இது, அவர் பதறாரு அவங்க அப்பா. இன்றைக்கி ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போது திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை பற்றி கேட்டப்போ பதில் சொல்லி முடிக்கிறாரு, மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு தெரியும், ரைட் முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜெயம் ரவி என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணார், ஜெயம் ரவி அவன் ஒய்ஃபு இப்படி இவங்களா ஒரு கதையை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா நொந்து போயிடுச்சு. ஒரு லேடி பற்றி அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அந்த குழந்தைங்க ஸ்கூலில் படிச்சுன்னா அவங்க அம்மாவை நம்ம இழிவுபடுத்துகிறோமே, அதை பற்றிலாம் கவலையே பண்ணல. அந்த அம்மா அப்புறம் துடிக்க அவர் அறிக்கை விட்டோன்னா கொஞ்சம் இது நடிகைகள் பற்றி கமிட்டி அறிக்கை வருது, நம்மலாம் பேசுகிறோம், எவ்வளோ வருத்தத்தோடு பேசுகிறோம் அந்த ஏமா கமிட்டி அறிக்கை. ஆனால் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, நடிகைகள்னால் எப்படி படுக்க விட்டாங்களா, அப்படி பண்ணாங்களா, இப்படியா, அதுவா இதுவான்னு. அப்போ இந்த பார்வை இந்த இதெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லோரும் சந்திப்பாங்க. இதெல்லாம் மீறி தான் வந்தால் நீங்கள் ஒரு புடம் போட்ட தலைவன். அப்போ 27லேருந்து இவர் ஆரம்பிச்சிடணும், கொள்கைன்னு அடிக்கிறத ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு முன்ன உதாரணம் சொல்கிறேனே, அண்ணாமலை இருக்கார், சீமான் இருக்கார், அப்புறம் என்ன இல்லை இந்த அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது செப்டம்பர் 27 வந்து மாநாடுக்கு சிக்கல் ஏற்பட்டனால தான் அக்டோபருக்கு போகுது. செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 27க்கு மாற்றுறாங்க. அந்த தடைப்பட்டதை கூட வந்து வெளியிருக்க ஆட்கள் பேசுனாங்க. விஜய் எந்த இடத்துலையும் அதை ஓப்பனாக வாய திறக்கல. விஜய் கட்சியில் கூட யாரும் பேசலையே. நான் என்ன கேட்குறேன், இன்னொரு ஒரு மைனஸ் இருக்குது இவங்களுக்கு, அது ஒரு பெரிய மைனஸ். 2ஆம் கட்ட தலைவர்கள்னு உருவாகும். சீமான் கட்சியிலேயே 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சிலர் வர்றாங்க போகிறாங்க. அப்படி வர்றவங்களே என்ன சொல்கிறாங்க, சீமானுக்கு அவங்களுக்கு ஆகலை, இவங்க இது மற்ற இவங்க கட்சியில் மட்டும் எந்த பிரச்சனையும் இருக்காதான், சீமான் கட்சியில் மட்டும்
அவர் என்றைக்கே தனியாக பேசினது அந்த வீடியோ போட்டு பாருங்க நம்ம காளியம்மாவை இன்னை வரைக்கும் டிஃபேம் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதை பற்றி அசரவே இல்லை. ஏன்னா ஒரு அறிவார்ந்த ஒரு லேடி, எந்த விஷயத்தையும் நறுக்குன்னு அடிக்கக்கூடிய ஒரு லேடி, அவங்க ஒரு வளர்ந்து வர தலைவர். அப்போ அவங்கள டிஃபேம் பண்ணணும், சீமான்ட்டு பிரிக்கணும், சீமானுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் உருவாக்குறாங்க மற்ற தலைவர்களையும். அப்போது இந்த பிரச்சனையும் விஜய்க்கு இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் பேசணும். அவங்க பேசுகிறவங்கள நீங்கள் நடைமுறை இதில் தெரியும், இவர் தெளிவாக பேசக்கூடியவர், இவர் அதுக்கு லாய்க்கு இல்லாதவர். அப்போ அவரை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இவரை பேச விடுறது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கணும். ப்ளஸ்ஸு இப்போ எப்படி திரும்ப ஆப்ரேட் பண்ணுறாரு அந்த மாதிரியும் பண்ணணும். இது எல்லாம் பண்ணலன்னா ஒருவேளை மாநாட்டில் மாற்றுக் கட்சியிலேருந்து ஆட்கள் வந்து இணையும் போது அதுக்கு பிறகான அந்த ஒரு பேலன்சிங் வந்துருமோ நடக்கும். அவங்க வந்து லீட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணி கூட்டு போகிறது. இப்போ இருக்கவங்கள்ட்ட வந்து இப்போ ஒரு சில இப்போ எக்ஸ் மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏஸோ இருக்காங்கன்னா இப்படி இந்த விஷயத்தை அணுகலாம் அப்படின்னு அவங்க வந்து இப்போ விஜய் கட்சியில் இருக்க ஜூனியர்ஸ்க்கு கைட் பண்ணும்போது அது கொஞ்சம் அவங்க வந்து போல்டாக வாய்ப்பு இருக்குல்ல நடக்கும். ஏன்னா 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது இன்றைக்கி இருக்கிற ஜெயக்குமார்லேருந்து எல்லாம் மாணவர்கள், அவர்லாம் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. 27 வயசில் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு திருநாவுக்கரசருக்கு. 27 வயசுன்னா ஹெச்வி அண்டே மாதிரி அனுபவஸ்வரம் இருந்தாங்க. பொன்னையன் இருந்தார், முத்துசாமி இருக்கார், அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அப்படியே இருக்கிறார். அவர் ரொம்ப அமைதியான, ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அருமையான மனிதர். அப்போ அவர் குழந்தைவேல்னு ஒருத்தர் இருந்தார், ஜிஆர் எட்மண்டுன்னு, இந்த மாதிரி பலர் இருந்தாங்க, சுப்லட்சுமி ஜெகதீசன், பலர். அப்போது எம்ஜிஆர்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவங்க, பிரமிப்பாக எம்ஜிஆரை பார்த்தவங்க. ஆனால் எம்ஜிஆர் கூட வரும்பொழுது அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களை அடுத்தடுத்த கட்ட தலைவர்களாக்கி அவங்கள பேச விடுறது, இது பண்ணுறது. ப்ளஸ்ஸு ஹண்டே மாதிரி ஆட்கள் இவங்களாம் வரும்போது அவங்கள பயன்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் பண்ணார். இதே தான் விஜயும் பண்ணணும். அதே சமயத்தில் முடிவை விஜய் தான் எடுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வர ஒரு 2-3 கட்சியிலேருந்து வந்தவங்க தான் வருவாங்க. அவங்க வர்றதுலாம் அவங்களுடைய எண்ணத்தை, அவங்களுடைய பாணியை, அவங்களுடைய அரசியலை கொண்டு வந்து ஏற்றுனா அதை தடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி அவங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்துறது. ஆனால் என்ன செய்யணுன்றதை தீர்மானிக்கிறது விஜய். அப்போ இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் அவர் கொண்டு போனால் தான் அவர் ஒரு நல்ல தலைவராக, கட்சியும் ஒரு நல்ல ரூட்டில் போகும். வர்றவங்க இழுப்புக்கெல்லாம் இழுத்தா ஒரு சேரட்டில் 8 குதிரை 8 பக்கம் போச்சுன்னா ஊர் போய் சேர முடியாது. 8 குதிரையும் ஒன்றாக்கி அந்த ஓட்டுறவங்க வந்து கரெக்டாக ஓட்டணும். அந்த வேலையை விஜய் கரெக்டாக பண்ணணும். அதே நேரத்தில் விஜய் வந்து வண்டி இழுத்துட்டு ஓட முடியாது. ஒரு 8 குதிரை ஓடணும். அந்த 8 குதிரையாக தலைவர்கள் மற்றவர்களை பயன்படுத்துறது. மாற்றுக் கட்சியிலேருந்து வருவாங்க, அறிவாளிகள் வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். மக்களில் அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, ஆனால் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த என்ன செய்யணுன்றதை நடைமுறையில் படுத்தும் போது ஒரு அரசியல்வாதி சொல்லுவார், இதை நடைமுறைப்படுத்தினா இந்த சிக்கல் வரும், இப்படிலாம் விமர்சிப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே சீர்தூக்கி எது கரெக்டான இதுன்றதை கொண்டு போகிற வேலையை விஜய் பண்ணணும். இப்போ நீங்கள் எம்ஜிஆர் சொல்லும்போது இத்தனை பேர் இருந்தாங்க, உருவாக்குனாங்கன்னு சொல்லிங்க. இப்போ திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ணா காலத்தில் வந்து கலைஞருக்கும் அது இருந்தாங்க. வந்து அதுக்கு பிறகு வந்து கலைஞர் காலத்தில் அதை ஸ்ட்ராங் பண்ணி மாவட்டந்தோறும் வந்து அவர் தளபதிகளை வச்சுருந்தார். இப்போவும் திமுகவில் இந்த மாவட்டம் எடுத்தால் ஒரு 2 பேர் இருப்பாங்க, திமுகவுக்கு 2 பேர், அதிமுகவுக்கு 2 பேர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அந்த தலைவர்களை சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லாரும் கூட ஆட்கள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து இன்னமும் ஒன் மேன் ஷோவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கார். பெரியார் திடல் போகும்போது கூட அவரும் புஷியானந்தம் மட்டும்தான் இருக்காங்க, ஒரு 10 பேர் கூட இல்லை. எங்கேயுமே கொடியேற்றும் போது அவரே தனியாக நிற்கிறாரு, கொடியை அறிமுகப்படுத்தும் போது அவர் தனியாக நிற்கிறாரு. ஆலோசனை கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஃபோட்டோ வரல. மேபி இப்போ நடக்க போகிற ஆலோசனை கூட்டத்தில் ஃபோட்டோ வரலாம். ஸோ அந்த ஒன் மேன் ஷோவாக மட்டுமே கட்டமைக்கிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? விஜய் அப்படிங்கிற ஒரு இமேஜை மட்டுமே வச்சு கட்சியை வந்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு போயிட முடியுமா எலக்ட்ரல் பாலிடிக்ஸில்? நான் எம்ஜிஆர் சொன்னேன்ல, அது இது இந்த ஃபார்முலா முதல்ல நல்லா பண்ணது யாருன்னா அண்ணா தான். அண்ணாவுடைய வயசு 40, மற்ற எல்லாருக்குமே 25, 24, 27 இப்படி தான். ஆனால் எல்லாரையும் தம்பின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு லெவலில் கொண்டு வந்தவர் அண்ணா. எல்லாருக்கும் தனித்தனி மரியாதை, தனித்தனி பதவி, தனித்தனி பொறுப்புகள், இந்த மாதிரி. எம்ஜிஆர் அடுத்து கலைஞரும் கிட்டத்தட்ட நீங்கள் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா 71 தான் வராரு. கலைஞருடைய அரசியல் 40க்கு முன்னாடியே இருந்தது. இப்போ இருக்கிற லீடர்ஸ் KN நேருவோ, பொன்முடியோ, மற்றவங்களாம் 89க்கு அப்புறம் தான். ஆனால் அவங்கெல்லாம் கலைஞருடைய தளபதிகளாக இருந்தாங்க. இப்போ இங்கே மூத்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் இதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் இவர்கள் தனி ஒரு இதுவாக ஆவர்த்தனம் பண்ணுறாங்களா,
இவர்களால் அந்த இடத்துல பண்ண முடியுமானா இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையும் மாறிடுச்சு, வேறு வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே போக வேணாம். ஜெயலலிதாவும் அந்த ஒரு இதை கொடுத்தாங்க, ஸ்பேஸ் கொடுத்தாங்க எல்லாருக்கும். இப்போ எல்லாருக்குமே இப்போ பன்னீர்செல்வம்னா பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பவர் இருக்கும். அவர் நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் தான், சசிகலா ஓ பன்னீர்செல்வம், இவங்க தான் வேட்பாளர்களை தேர்வு செய்வாங்க. கிட்டத்தட்ட 4000-5000 பேரில் ஓ பன்னீர்செல்வம் தான் லிஸ்ட் ரெடி பண்ணுவார். அவர்கிட்டருந்து சசிகலா மூலிமா ஜெயலலிதாட்ட போவோம், ஒப்புதல் வாங்கப்படும். அவ்வளோ ஒரு திறமைசாலி ஓ பன்னீர்செல்வம். மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இப்போ இவர் செங்கோட்டையன்னா ரூட் போடுறதுல அவர் கில்லாடி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி, இந்த இது தேர்தல் ஒர்க்கு மற்றது பண்ணுறதுல மற்றவங்க இருந்தாங்க அந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் பிரித்து கொடுத்து ஒருங்கிணைக்கிற வேலை மட்டும் ஜெயலலிதா பார்த்தாங்க. அவங்களுக்கு நடுவில் யார் இருந்தால் சசிகலா இருந்தாங்க. அவங்க மூலிமா ஜெயலலிதாவுடைய அந்த ஷாக் அப்சார்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த கோபம், கடுமையான கோபம்லாம் கட்சிக்காரங்கள்ட்ட போகாமல் தடுத்து ஒரு இது பண்ணி ஃபில்டர் பண்ணுற வேலையை சசிகலா பார்த்துக்கிட்டாங்க. ப்ளஸ்ஸு மற்ற தலைவர்களும் இது பண்ணாங்க. இது ஒரு செட்டப்பாக போச்சு. இது எல்லாமே தான் ஒரு இயக்கம். இப்போ நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். எல்லாத்துலேயுமே சிங்கிள் மேனாக இவர் இருக்கார், இது வரைக்கும் இருக்கார். இப்போ நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகிற வேலையை அவர் பண்ணணும். அவங்கள பேச விடணும், தீர்மானத்தை அவங்கள படிக்க விடணும். இப்போது நம்ம என்ன சொன்னோம், இளைஞரணி மாநாட்டில் வேறு எல்லா தீர்மானத்தையும் உதயநிதி படித்தார், அது தப்பு. ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு மாநில நிர்வாகி படிக்கும் போது கட்சிக்காரர்கள் அவர்கள் அறிமுகமாவார்கள், பத்திரிகையாளர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் தயாராவார்கள். அப்போது அந்த வேலையை இதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்வாங்க. கருத்தா 3-4 மாநாடுலாம் நடக்கும். திமுக துட்டு கொடுத்துலாம் வாங்கி போவாங்க. ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்கள் பேசுவாங்க, அண்ணா உட்காந்து ரசிப்பார். அந்த நிலமெல்லாம் இப்போ இன்றைக்கி இல்லைன்னு வச்சிங்களேன். இப்போது விஜய் அந்த வேலையை பண்ணணும். ஆனால் விஜய் பேசாமல், விஜய் பேசுறதுபடி மற்றவங்க யார் யார் பேசுறது, ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க, நல்லா திறமைசாலிகளாக இருப்பாங்க. அந்த வேலையை பண்ணணும். இதை பண்ணாத ஆள் கமல்ஹாசன். மேடையில் அவர் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருப்பார், எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. இவர் மட்டும் பேசுவார், சினேகன் பேசுவார். அப்படியே போய் இப்போ சினேகன் மட்டும் பேசிகிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டு. அதெல்லாம் அவர் பண்ணுவார், பண்ணணும். பண்ணால் தான் இயக்கமாக இருக்கும். நான் சொன்ன இந்த அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா வரைக்குமே அந்த செட்டப் இருந்தது. அந்த செட்டப் தான் ஒரு இயக்கத்துக்கு உதவும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். விஜய் வந்து 27ஆம் தேதி என்ன பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் அவருடைய பயணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.